என்னை விட டிசர்விங்காக இருக்கிறவங்க maybe they've never had the chance to come close to professional sport at all. Most sports, your first contact medical professional is the physio. It is like said that sports physiotherapist மட்டும்தான் அதிகமாக earn பண்ண முடியும் அப்படின்னு. I have known people who've gone almost 6 to 8 months without getting single rupee paid. Is it true? Like recommendations தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி. Getting on track with the teams or இந்த மாதிரியான விஷயத்தில் நான் அலைன் ஆகிறதுக்கு what are the steps they have to follow? You never know. People have lost jobs overnight. இப்போ நம்ம வந்து பேசிக்காக நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி இப்போ ஜாக்கின் டீமில் இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போது we are getting into a topic in which ஆஸ் அ லைக் ஒரு காமனராக ஒரு காமன் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோங்கிறத நான் அப்படி பார்த்துருப்பேன். ஓகே, ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு. ஸோ ஒரு காமன் பீப்புள் லைக் காமன் ஃபிசியோதெரபிஸ்ட்க்கு ஒரு சில டவுட்ஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி மேலே ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். லைக் அது ரியாலிட்டியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இட் இஸ் தட் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டும்தான் ஹைலி நாலேஜபிள் அப்படிங்கிற மாதிரி. வை? பிகாஸ் தே ஆர் நாட் இன்டு எனி யூசேஜ் ஆஃப் பேசிவ் மாடாலிட்டிஸ். ஸோ தே ஆர் ஒன்லி ஹைலி நாலேஜபிள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அகெயின் ரொம்ப நான் ஹார்ஷாக கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஐ கம்ப்ளீட்லி டிஃபர் ஃப்ரம் தட். ஆப்வியஸ்லி when you are a sports physiotherapist, you have a slight edge over people who are working primarily in clinical setups, but that's not always the case. I know a lot of people, இது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக இருந்தாலும், I know a lot of people who are much more qualified but who have never had the chance to work in a professional sports setup. Okay. Because of two reasons. One, because of their own choice, or because they have not had the opportunity, they have not had the right people to guide them and things like that. On the flip side, நிறைய பேர் who are not very deserving also have managed to have long careers in professional sport. As always, life is not fair to everybody. Yes, exactly. I mean, I tell this to myself every day when I get to work also. I never know என்னை விட டிசர்விங்காக இருக்கிறவங்க maybe they've never had the chance to come close to professional sport at all. அது நம்மளால் சொல்லவே முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் அண்ட் நம்ம அது ஃப்ரம் அன் பர்சனல் ஃப்ரம் அன் இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் நான் என்ன நினைக்கிறதுனா, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏதோ ஒரு ரீசன்னால் கிடச்சிருக்கு அண்ட் நான் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு வேண்டுமான எஃபர்ட் போடுறேன்னா, அந்தளவுக்கு ஹம்பிளாக இருக்கிறேன்னா, அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக இருக்கிறேன்னா, அந்தளவுக்கு டெய்லி நான் லேர்ன் பண்ணுறேன்னா, இது மட்டும்தான் மெயினாக பார்க்குறது. பட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின் இன் ஷார்ட், இட்ஸ் நாட் ஆல்வேஸ் லைக் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோஸ்னா ஒன் ஸ்டெப் ஹையர் சுப்பீரியர்ன்றது கிடையாது. It's a lot of other factors that are involved in it. People who are much more deserving sometimes don't get the opportunities, and on the flip side, people who get the opportunities are also sometimes not deserving. Okay, fine. And like அடுத்த question என்ன, இப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆர் லைக் மோர் லைக் பியூர்லி தேர் டிபெண்ட் ஆன் தேர் ஓன் ஹேண்ட்ஸ். லைக் அவங்களோட இதில் தான் பண்ணுறாங்க. தே ஆர் லைக் நாட் யூஸிங் எனி கைண்ட் ஆஃப் பேசிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் as well. ஸோ அப்போ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பிக்குள்ளே கண்டிப்பாக வி ஹேவ் டு டூ அனதர் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அது கூட ஆட் ஆனா, லைக் இந்த ட்ரை நீட்டிங்கோ, லைக் இந்த ஸ்போர்ட்ஸ் மசாஜோ, இல்லை டேப்பிங், இதெல்லாம் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அலாங் வித் லைக் இப்போ நான் பேச்சுலர்ஸ் முடிக்கிறேன், மாஸ்டர்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் முடிக்கிறேன், ஐ கெட்டிங் இன் லைக் ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் அலாங் வித் இட் ஐ நீட் தீஸ் கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் டு கெட் இன் டு த ஸ்போர்ட் இன் ப்ரொஃபஷனல் வே. உள்ளே போகிறதுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்குது. இஸ் இட் லைக் அது இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கா? It's not mandatory. It's definitely not mandatory. Again, one more myth busting. To think that எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோஸுமே பேசிவ் மொடாலிட்டிஸ் வந்து டிபெண்ட் பண்ணாமல் தான் பண்ணுறாங்கன்றதும் கிடையாது. I know a lot of physios who practice a lot of
placebos, ஓகே ஃபார் வாட் எவர் ரீசன் பண்ணுறவங்களும் இருக்காங்க. என்னன்னா it's there are two ways to look. I'm not trying to be judgmental on anybody. There are two ways to look at it. என்னன்னா athletes கூட ஒர்க் பண்ணும்போது என்னன்னா they will come with the preconceived notion. எனக்கு அவங்க இப்போ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, எப்போயாவது பேக் பெயின் இருந்திருக்கும், ஆர் ஏதாவது ஒரு பெயின் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து கப்பிங் பண்ணியிருப்பாங்க வேறு எங்கேயாவது, வேறு ஒரு ஃபிசியோக்கிட்டேயோ இல்லை வேறு ஒரு சென்டர்லேயோ போய். அண்ட் ஜஸ்ட் லைக் ஹவு பிளசிபோ ஒர்க்ஸ், பெட்டராக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அவங்க மைண்டில் அடுத்த டைம் அந்த பெயின் வந்தபோது கப்பிங் தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். கப்பிங் ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் இட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். பிளசிபோவில் நீ எது வேணால் போட்டுக்கலாம், அதுதான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீ ஒரு ப்ரொஃபஷனல் செட்டப்பில் ஒர்க் பண்ணும்போது you don't have the bandwidth, you don't have the time, you don't have the resources to sit and get research, argue with them, saying இல்லை இது ஒரு பிளசிபோ, நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு இது கிடையாது. Either there are two options. Either you argue with them and say no, I'm not going to do, and obviously that's going to cause a rift between you and the player, because the player is not going to trust you. The player will think எனக்கு இது வேணும், நான் கேட்குறா பண்ண மாட்டேன்றாங்க ஒன்று. Or you just do it for the sake of the player and the player feels better and the player goes ahead with it. Or there's a third thing, which is again a long-term thing, where you build a relationship with the player where you try and make them understand the science behind what you're trying to do, which is what is called as creating awareness, educating the player about their injury. Which in the education and awareness ன்றது இப்போ ரீஹாபிலிட்டேஷனில் ரொம்ப நம்ம பேசிக்கிட்டே வர ஒரு கான்செப்ட், வேர் tell them why something else is a much better evidence-based and high quality form of treatment than this, and why this placebo would have worked for them in their earlier instance. So adu mari pandrathu is the ideal scenario. Third is the ideal scenario, but most people who work in professional sport won't have either they don't have the understanding to do that, or they don't have the resources, time to do that. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் சரி கேட்குறான் பண்ணிடலாம் அப்படின்னு இதே பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க ஜென்ரலாகவே லாட் ஆஃப் பீப்புள் ஜஸ்ட் திங்க் placebo treatments like that are helpful, so they just go ahead and do it. அப்போ இந்த இடத்துல அந்த கிளப்போட அந்த பிளேயர்ஸோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இது எல்லாமே இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் லைக் 100% இஸ் மேண்டேட்ரி, யூ ஹேவ் டு ஹேவ் சர்டிஃபிகேஷன் இன் தீஸ் கம்பெனி டாபிக்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இஃப் இன் கேஸ் அங்கே போய் நம்மகிட்ட இல்லைங்கிறப்போ தேவைப்படும் போது வாட் ஆப்ஷன் கேன் வி டூ? லைக் நம்ம அதுக்கப்புறம் போய் திரும்ப எங்கேயாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிச்சுட்டு வரணுமா இல்லை? ஆமாம். ஸோ that way you have to equip yourself. Okay. So will the club give the space for us to equip, like okay இவன் இந்த படிக்கல சரி இப்போ படிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொடுப்பாங்க? No, so இதுவும் very subjective. அது differs from place to place, because எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ப்ரோட்டோகால் இல்லை. ஸோ ஃபார்ச்சுனேட்லி கிரிக்கெட்டில் வந்துட்டு BCCI they have a proper system in place where இப்போ as a state physio we are like the whole country is divided into multiple zones, and we have zonal heads. So east zone, I'm part of the east zone. So east zone la there are about 6 to 7 states under a particular head physio, and he monitors what treatment is being done on a daily basis, how the physios are equipped, not just me, enna mari இப்போ under 19, under 23 men's team, women's teamல இருக்கிறவங்க எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் ஆர் த ஐடியா அபவுட் டிஃப்ரெண்ட் அசஸ்மெண்ட், டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா. ஸோ ஆன் அ ரெகுலர் பேசிஸ் தே ஆர் பீயிங் எவாலுவேட்டட். ஓகே. ஸோ கிரிக்கெட்டில் பிகாஸ் தே ஹாவ் த பேண்ட்வித் டு டூ தட், அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ இஃப் தே ஃபீல் சம் ஒன் இஸ் லேக்கிங் இன் அ பர்டிகுலர் ஸ்கில் செட், த அசோசியேஷன் ஆர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், தட் இஸ் BCCI's ஹெட், தே கம் இன் அண்ட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க ஆர் எக்யூப் பண்ணுவாங்க.
ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இப்போது ஆர் யூ இன்ட் எனி அசோசியேஷன் லைக் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிக்குள்ளே போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு அசோசியேஷனுக்குள்ளே இருக்கணும் அப்படி ஏதாவது இருக்கு? இல்லை. ஓகே. அப்போ யாருக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம்? ஸோ அகெயின் இட் டிஃபர்ஸ் ஸ்போர்ட் பேஸ்ட். கிரிக்கெட்டில் there's a proper system where you report to அந்த zonal head வந்துட்டு you send daily reports and BCCI has a centralized software. ஓகே. ஸோ அதில் எல்லா டெய்லி என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறோம், அசஸ்மெண்ட் டேட்டா என்னென்ன எல்லாமே வந்துட்டு ஒரு பிளேயருக்கும் என்னன்றது இட்ஸ் ஃபெட் இன் டு த சாஃப்ட்வேர் விச் இஸ் accessible ஃப்ரம் த மெயின் ஆஃபீஸ். ஓகே. Unfortunately, other sports like football and all that don't have such a like structured system still. So when you're working with a club, you are your own boss. Okay. So you report to the coaches, and you and coaches have and like the management maybe ஒரு serious injury ஆகும்போது அந்த பிளேயருக்கு whether if there's a surgery that is required or if they need to go for any form of diagnostic test like MRI or பட் இது எல்லாமே only a sports physiotherapist will suggest. Like அவங்க தான் prescribe பண்ணும். Yeah. So in most sports your first contact medical professional is the physio. Okay, fine. So at high levels இப்போ Indian cricket team அந்த மாதிரி or ISL few clubs have team doctors with them, but mostly your first contact medical professional is your team physio. Okay, fine. And one more question, இது வந்து லைக் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டாம். இட் இஸ் லைக் செட் தட் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் மட்டும்தான் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ இஸ் இட் ட்ரூ? லைக் உண்மையாகவே அப்படி தான் இருக்கா? லைக் யூ ஹவ் பீன் இன் அகாடமிக்லேயே இருந்திருக்கீங்க, ஒரு ரீஹாபிலிட்டேஷன் செட்டப்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோவாக இருக்கீங்க. ஸோ ஆன் கம்பேரிட்டிவ் பேசிஸ் உங்களுக்கு ஓகே ஆமாம் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதா? So obviously when you get to the highest level, sports physios tend to earn much higher, but the percentage of people making it to the highest level is very less. Yes, exactly. And the percentage of people able to sustain that for a long term is also very less. I know a lot of people, இது சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, who have worked for one full season without getting paid. இது பயங்கர கேட்குறவங்க நிறைய பேருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கலாம். ஐ ஹவ் நோன் பீப்புள் ஹூ கான் ஆல்மோஸ்ட் 6 to 8 months without getting single rupee paid. Okay. But still, for the love of the sport and for the passion towards sports science, they've still continued to work. ஓகே. ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு தான் இது. ஓகே ஃபைன். அண்ட் அதே மாதிரி காமனாக இருக்க இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, இது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த போஸ்ட்குள்ளே லைக் இந்த வேகன்சி இருக்கிறது நமக்கு தெரியப்படுத்துகிறாங்களோ, இல்லை இந்த வேகன்சி இருக்குங்கிறது ஃபஸ்ட் நமக்கு தெரியறதோ, அந்த பொசிஷனுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறதோ, இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தால் தான் முடியும். நாட் லைக் நாலேஜ் இருக்கவங்க லைக் காமனாக ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்க எல்லாத்தாலையும் அந்த இடத்துக்கு போயிட முடியாது. இட் இஸ் பியூர்லி ரெக்கமெண்டேஷன் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. இஸ் இட் ட்ரூ? லைக் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி? I won't say it's completely true. I won't say it completely false also. So என்னன்னா, the one perspectiveல பார்க்கும்போது most again எல்லா ஸ்போர்ட்டுமே that's what they don't have in an ideal scenario you need to have a chief of sports science whose primary role is to recruit people. இப்போ ஒரு கிளப்பில் ஒரு 5 teams இருக்குது, or ஒரு ஸ்டேட் அசோசியேஷனில் ஒரு 5 teams இருக்குன்னா அந்த சீஃப் வந்துட்டு he will only screen everybody's profile and do it. But what அந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இல்லாதனால என்ன ஆகுதுன்னா, மோஸ்ட்லி இட் இஸ் ஓகே திஸ் பர்சன் ஹஸ் ஆல்ரெடி ஒர்க்ட் இன் சச் அண்ட் சச் செட்டப், அவங்க அங்கே ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அண்ட் தே வில் ஃபிட் இன் டு த டீம்ஸ் ஃபிலாசபி ஆர் தே வில் ஃபிட் இன் டு த டீம்ஸ் ட்ரைனிங் ஃபிலாசபி, தே வில் ஃபிட் இன் டு த ஸ்டைல் ஆஃப் ஒர்க் த கோச் இஸ் டூயிங். ஸோ அந்த மாதிரியானது இட்ஸ் நாட் ஆல்வேஸ் ரெக்கமெண்டேஷன். நம்ம டைரெக்டான சென்ஸில் பார்க்கும்போது இவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க அதனால் இவங்களை ஒர்க் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன் இல்லை. இட்ஸ் அபவுட் இவங்க ஆல்ரெடி இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, இவங்க பெட்டராக பண்ணுவோம். ஐ நோ தட் மோஸ்ட் கிளப்ஸ் ஆர் மோஸ்ட் செட்டப்ஸ் டோன்ட் ஹாவ் அ எக்ஸ்டென்சிவ் இன்டர்வியூ ப்ராசஸ். இப்போ ஓப்பனாக இந்த பொசிஷனுக்கு நாங்கள் ஹையர் பண்ணுறோன்னு போட்டு சம் டூ இட், பட் இட் டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த ரீசன் வை
they are not willing to go through that whole process, and they just on the within the industry குள்ளேயே வந்துட்டு they just check who is available, who has already worked with the set of players or with the coach already, and that's how they come in. லைக் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எப்படி புரியுது அப்படின்னா, அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ராப்பராக ஒரு இன்டர்வியூ செட்டப்பில் வச்சு லைக் வேகன்சி இருக்குங்கிறத அனௌன்ஸ் பண்ணி எடுத்து பண்ணுற அளவுக்கு they don't have time. ஸோ அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இதில் லைக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்லேயோ இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளப்லேயோ யார் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கா அப்படிங்கிற பேசிஸில் அந்த கான்டாக்ட் பேசிஸில் தான் ஏர் ஹைரிங். Sort of they don't have the time ன்றதை விட they don't have the resources who are skilled enough to do that. ஓகே ஃபைன் ஓகே அப்போது சார் அதாவது இதுலேருந்து அடுத்த கொஸ்டினுக்கு வரேன். ஸோ ஃபிசியோதெரபிஸ்ட் லைக் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோவோட இன்டர்வியூ வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது. லைக் ஜென்ரிக்காக நம்ம மற்ற இடத்துக்கு போகிறத விட ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக போகிறதுக்கான இன்டர்வியூ வந்து இட் பி லைக் வெரி டஃப். ஏன்னா வந்து டக்குன்னு ஒரு பேஷண்ட்டோட ஒரு கண்டிஷன், ஒரு அத்லெட்டோட கண்டிஷனை சொல்லி டக்குன்னு டயக்னோசிஸ் கேட்பாங்க இப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். பட் ஸ்டில் அதுதான் அப்படி நடக்குதான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அது அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இருக்குது. It is kind of true because அண்ட் திஸ் நான் வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பார்க்கும்போது என்ன வேர் மோஸ்ட் பீப்புள் லேக் இஸ் எல்லாருக்கும் ஒரு இன்ஜுரி. நானே 2-3 இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் இன்ஜுரி சொல்லி ஒரு பர்டிகுலர் சினாரியோ சொல்லி அது பண்ணும்போது தே ஆர் வெரி கிளியர், தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் till the level where they get the athlete or the individual to be pain free. Where they are lacking is on the pain free phase kapramete, for them to get back to the sport or get back to their fitness level pre injury eppadi pannano abindrathu clear they don't have an idea. So we say there's a return to training, there's a return to sport, then there's a return to competition, then there's a return to performance. Okay, இப்போ அப்போ இது மூணு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆகும்போது இட்ஸ் ஈஸி. ஐம் நாட் சேயிங் இட்ஸ் ஈஸி, பட் இட்ஸ் ஓகே ஆர் இட்ஸ் அச்சீவபிள் இன் அ ஈஸியர் மேனர் ஃபார் அ ஃபிசியோ டு கெட் தெம் டு அ பெயின் ஃப்ரீ பொசிஷன். ஓகே, இன்ஃப்ளமேஷன் கம்மி பண்ணி பெயின் கம்மி பண்ணி ஸ்ட்ரென்த் ஒர்க் பண்ணுறோம். பட் தட் இஸ் ஓகே ஃபார் அ person who has a 9 to 5 job or a person who is about doing his daily work. Or athlete in varumbodhu that is not enough. How are you going to get them to the highest performance level? So on the scenario that needs to be whole gap needs to be bridged. பட் தட் கேன் பி லைக் அது எக்ஸ்பீரியன்ஸில் தானே வரும், இல்லை லைக் அது இஸ் தேர் எனிதிங் டு அந்த ஒரு கேப்பை நம்ம பிரிட்ஜ் பண்ணுறதுக்கோ அந்த விஷயங்களை எங்கே கற்றுக்க முடியும்? எக்ஸ்பீரியன்ஸில் வரும். கோயிங் பேக் டு த திங் வேர் a specialization in sports matters. Okay, fine. So that's why அன்னைக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது we spoke about experience, we spoke about degree. This is where your degree comes into picture. So if you don't have the degree, you will have to compensate it with your experience, on field experience and things like that. ஸ்போர்ட்ஸுக்கு போனால் ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இட் இஸ் லைக் இஸ் இட் 100% மேண்டேட்ரி ஹிந்தி தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் கெட் இன் டு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஆர் எல்ஸ் இல்லை வி கேன் மேனேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்லை இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், அதனால் வர்றவங்க கண்டிப்பாக கற்றுக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஐபிஎல் ஒர்க் பண்ணுற நிறையா ஃபிசியோஸ் வந்து எல்லாருமே ஃபாரினர்ஸ் தான். ஓகே, மோஸ்ட் ஆஃப் தெம் அவங்கெல்லாம் ஹிந்தி இல்லாமல் தான் மேனேஜ் பண்ணுறாங்க. பட் மை பர்சனல் ஒப்பீனியன் இஸ், இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பயங்கர லாங்குவேஜ் டிபேட்டில் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மை பர்சனல் ஒப்பீனியன் இஸ், இஃப் ஐ எம் கோயிங் டு ஒர்க் இன் அ பர்டிகுலர் சிஸ்டம் வேர் அ சர்டன் லாங்குவேஜ் இஸ் ஸ்போக்கன், இட் இஸ் ஒன்லி ரைட் தட் ஐ லேர்ன் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ். Because one, like I said, as a physio, communication is very important. And இந்த மாதிரி டெக்னிக்கல் கம்யூனிகேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேயர் வந்துட்டு தே ஆர் சேயிங் தே ஆர் ஃபீலிங் அ பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் பெயின். அந்த பெயின் அவனுக்கு மோஸ்ட் ஆஃப் தெம் will not be able to, if they are not very fluent with English, they will not be able to very accurately describe it. Okay. So அவனோட மதர் டங்கில் தான் சொல்லுவான். That mother tongue can be Hindi, that mother tongue can be any other language.
ஸோ அந்த டைமில் நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலன்னா நம்மளோட ஒர்க் எஃபிஷியன்சி கம்மியாகும், ஆர் வி வில் ஹாவ் டு சீக் சம் ஒன்ஸ் ஹெல்ப். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் ஆல்வேஸ் ஐடியல் டு நோ த லாங்குவேஜ். யூ கேன் டூ த ஃப்ளிப் ஆல்சோ. இப்போ ஒரு தமிழ்நாடு செட்டப்லேயோ இல்லை ஒரு கர்நாடகா செட்டப்லேயோ ஒரு கேரளா செட்டப்லேயோ இருக்கும்போது தமிழ்லே தெரியாத ஒரு பர்சன் வந்து ஒர்க் பண்ணும்போது இட்ஸ் ஆல்வேஸ் கோன் டு பி டிஃபிகல்ட். பட் I would encourage anybody who is doing that to try and put efforts to learn the language. Okay. So that communication is done in a very much effective manner. But having said that, if you see a lot of foreigners come as coaches, I've seen coaches who have no idea of even English but still come and coach in India with translators and all that. But it's, I mean, from a physio's perspective, it's always better to know the language, at least put efforts to know the language. So which is why நான் வந்து இப்போ ஹிந்தியில் நான் 100% பயங்கரமாக ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன்றதில்ல. எனக்கு ஐ கேன் மேக் கான்வர்சேஷன்ஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே ஃப்ரம் அ ஃபிசியோதெரப்பி ஆர் ஃப்ரம் அ பெயின் ஆர் அன் இன்ஜுரி பர்ஸ்பெக்டிவ், அண்ட் ஐ கேன் ஒர்க் வித் தட். ஸோ அது ஐ ஹவ் கான்ஷியஸ்லி புட் இன் தி எஃபர்ட். பிகாஸ் நான் வந்து இல்லை எனக்கு இந்த பாஷை தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், நீ இங்கிலீஷ் கற்றுக்கோன்னு சொல்கிறது இட்ஸ் நாட் ரைட் ஆன் மை பார்ட். ஓகே. அதில் இப்போ ரீசெண்டாக ஐஎஸ்எல் ஒரு பெரிய பூம் இருக்குது, அண்டு ஐபிஎல், இதெல்லாம் பெரிய லெவல் லீக்ஸ். இந்த மாதிரி லீக்ஸ்கில் டீமுக்கான ஃபிசியோதெரபிஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? இப்போ அந்த ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹவு தே சூஸ்? அவங்களும் இதே மாதிரி ஆக்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கா, இல்லை பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் எடுப்பாங்களா? ஸோ இப்போ த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இஸ் ஆல்மோஸ்ட் சேம் அக்ராஸ். முன்னாடி சொன்ன மாதிரி தான். நம்ம இதர் அவங்க ஒரு கார்பரேட்டாக இருப்பாங்க. இப்போ மும்பை இந்தியன்ஸ்லனா ரிலையன்ஸ் ஆஸ் அ கம்பெனி தி ஆல்ரெடி ஹாவ் மெனி ஃபிசியோஸ் அண்டர் தேர் பெல். சிஎஸ்கே வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் கடியில் தேர் லாட் ஆஃப் ஃபிசியோஸ் ஹூ ஆர் ஆல்ரெடி கான்ட்ராக்டட் அண்டர் தெம். ஸோ அவங்க பண்ணுவாங்க, ஆர் த்ரூ த கோச்சஸ். ஸோ இட்ஸ் த்ரூ மல்டிபிள் avenues. Like, is there any opportunities ஒரே ஃபிசியோக்காக 2 ஃப்ரான்ச்சைஸ் கேட்ட மாதிரி அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கா? கண்டிப்பாக. ஓகே. ஸோ most of them, so அதனால தான் once you start excelling, what happens is you get multiple opportunities. Once you're good at your job, multiple franchisees contact you, and that's where you make decisions and things like that. So on the business deal conversations சொன்ன மாதிரி தான். Okay. You will have to negotiate and things. ஒரு ஜூனியரோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோ இப்போ முடிச்சுட்டு தே ஆர் ட்ரைங் டு பர்சியூ எம்பிடி அப்படியும் இருக்கலாம், இல்லை எம்பிடி ஸ்போர்ட்ஸ் முடித்தவங்களும் இருக்கலாம். ஸோ கெட்டிங் ஆன் ட்ராக் வித் தி டீம்ஸ் ஆர் இந்த மாதிரியான விஷயத்தில் நான் அலைன் ஆகிறதுக்கு வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் தே ஹேவ் டு ஃபாலோ? லைக் இது வந்து நான் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு காமனாக ஒரு கொஸ்டின் கேட்பேன். என்ன தான் வந்து சிஸ்டம் இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணுது, இப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னாலும் நம்ம எந்த அளவுக்கு அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கோமோ அப்படி தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ நீ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ ஆகிறதுக்கு இங்கே போய் இதை பண்ணும் அப்படி இல்லை. என்னென்ன குவாலிட்டிஸ் ஆஸ் அ பர்சன் ஹி ஹேஸ் டு டெவலப், ஆர்எல்ஸ் என்னென்ன குவாலிட்டிஸ் அவங்ககிட்ட இருக்கிறவெல்லாம் நீ இதுக்கு போகலாம். அதே மாதிரி இந்தந்த குவாலிட்டிஸ் இருக்கிறவங்களாம் இந்த தயவு செஞ்சு ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோவாக போகவே முடியாது. உனக்கு ஆசை இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இல்லை அது மேலே ஒரு கிரேஸ் இருக்கலாம், பட் ஸ்டில் இந்தந்த குவாலிட்டிஸ் உங்கள்கிட்ட இருக்கனால உன்னால் கண்டிப்பாக போக முடியாது. ஓகே, யூ ஆர் ஹேவிங் இட் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நீ மாற்றிக்கிட்டா யூ கேன் கெட் இன் டு இட். அப்போ தான் நீ இந்த ஜாப்குள்ளே ஃபிட் ஆக முடியும். அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன சொல்லலாம் ஃபார் தி லைக் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லைக் எம்பிடி ஸ்போர்ட்ஸ் முடித்தவங்க அடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம்? I don't know if I'm the right person to answer this because நானே 2-3 I've taken so much time to figure it out. So மெயினாக என்னென்னா one major thing is you have to have the quality of being teachable. Okay. You cannot come in saying எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் நினைக்கிறது தான் கரெக்டுன்றது இல்லாமல் you have to be teachable and you have to adapt. So எவ்வளோ குவிக்காக you are able to adapt to a situation, that makes you a better professional. Because நான் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு ஃபுட்பாலில் வந்துட்டு நான் when I changed the sport, initially I was struggling because என்னோடய மைண்ட் செட் எல்லாமே வந்துட்டு அந்த பழைய ஸ்போர்ட்லேயே தான் இருந்துச்சு. தென் ஐ அண்டர்ஸ்டுட் நான் எங்கே மிஸ் ஆகிறேன் அப்படின்றது. தென் ஐ had to adapt myself. I had to talk to a lot of people, say நான் எங்கே மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க, கோச்சஸாக இருக்கட்டும், சீனியர் பிளேயர்ஸாக இருக்கட்டும், நான் பேசி ஐ காட் ஃபீட்பேக். ஸோ தட் கெட்டிங் ஃபீட்பேக் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் திங். லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் டூ தட்.
லாட் ஆஃப் பீப்புள் சே நான் எதுக்கு இன்னொருத்தன்ட்ட போய் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லணும், நான் பண்ணுறது கரெக்டு தான். யூ ஷுட் பி ஏபிள் டு ரிசீவ் ஃபீட்பேக் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் மேனர். அது ஒரு மேஜர் திங். அண்ட் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை எப்படி இது பண்ணி கரெக்ட் பண்ணி அதை நடக்காமல் திரும்பி பண்ணுறது. ஆப்வியஸ்லி நோபடி இஸ் பர்ஃபெக்ட். ஸோ that aspect needs to be there. And just in general, for someone to be a good sports physiotherapist, you need to have your weapon of communication, your ability to get the point across to the person, whether it's educating them, creating awareness, creating the understanding of why they need to do what they are doing. ஒரு அத்லீட்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறோன்னா அந்த அத்லீட் ஷுட் நோ வை தே ஆர் டூயிங் தட் எக்ஸசைஸ். கண்ணை மூடிட்டு அந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மேட்ரு கிடையாது. அந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இஃப் தே ஆர் ஃபீலிங் பெட்டர் ஆல்சோ, பட் தே நீட் டு நோ வை தே ஆர் டூயிங் வாட் தே ஆர் டூயிங். அப்படின்னா தான் தே வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திங்ஸ். அண்ட் ரீசன்ஸ் வை தே ஷுட் நாட் கம் ஃபார் த ப்ரொஃபஷன் இஸ், என்கிட்ட நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதான்னு கேட்கும்போது ஃபஸ்ட் நான் கேட்பேன், வை டு யூ வாண்ட் டு கம்? If you are attracted by the scale of it, by the glamour behind it, by the money behind it, that's the first reason you should not come, because like I said, nothing lasts. அடுத்த நாள் எப்படி திங்ஸ் மாறும்ன்றது சொல்ல முடியாது. நான் இப்போ சொல்கிறேன், இட்ஸ் அ வெரி வல்னரபிள் திங் டு சே. யூ நெவர் நோ, பீப்புள் ஹவ் லாஸ்ட் ஜாப்ஸ் ஓவர் நைட். ஓகே. There is it's a very highly volatile sector. So you have to be humble, you have to be teachable, you have to keep doing the same thing, that same routine every day. Just because I've gone to a certain level, நான் இதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்றது இல்லாமல் every day you have to get your hands dirty, work, and only that will get you to a high level. And it's a very closely knit industry நடன்றனால you have to communicate, you have to network quite well, you have to talk to a lot of people, you have to pick people's brain. ஒருத்தவங்க என்ன அந்த சிச்சுவேஷனில் அவங்க இருந்தால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத அவங்கள்ட்ட பேசி, or when you are stuck with a particular rehabilitation process, it's a multi-disciplinary kind of approach. Sports science itself, it's multidisciplinary. நான் ஒரு ஆளாக நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேன், நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவேன்னு நினைக்கவே கூடாது. இஃப் யூ ஸ்டக், சம் பீப்புள் திங்க் மூமெண்ட் இஸ் மெடிசன் தான், பட் அதுக்காக எக்ஸசைஸ் வச்சு எல்லாத்தையும் முடிக்க முடியும். யூ நீட் டு கெட் த ஹெல்ப் ஆஃப் சர்ஜன், யூ நீட் டு கெட் த ஹெல்ப் ஆஃப் அதர் பீப்புள், யூ நீட் டு கெட் த ஹெல்ப் ஆஃப் யுவர் ஃபிட்னஸ் கோச். யூ நீட் டு, a good sports physiotherapist is someone who knows when to step back and when to involve others, when to let others come into the picture, and when you should go back and take a step back. So that is what defines a good sport. In itself is a very fun thing to do. Sports physio பொறுத்த வரைக்கும் டைம் லிமிட் கிடையவே கிடையாது. அவங்க ஜெயிக்கிற அந்த ஒரு இதில் நமக்கும் ஷேர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பிளேயர் ஏதாவது மறைச்சிருப்பான், பிளேயர் சம்டைம்ஸ் ஃபுல் இன்ஃபர்மேஷன் உனக்கு கொடுக்க மாட்டான்.